நம்ம குழம்புல எப்பொழுதும் கருவேப்பிலை போடுவோம். பட் கருவேப்பிலையிலே ஒரு குழம்பு வச்சு அப்படி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் சவுத் இண்டியன் டிஷ் தான் இந்த கருவேப்பிலை குழம்பு. இதை ஒரு பஞ்சியாக பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹை அயர்ன் கண்டென்ட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அதனால் குழம்புல சட்னி அரைப்போம், நிறைய இதில் பண்ணுவோம். பட் ஆனால் குழம்புல சேர்க்குறப்போ ஒரு வித்தியாசமான குழம்பாக கூட இருக்கும். இதை கருவேப்பிலை கறின்னு சொல்லுவாங்க, கருவேப்பிலை குழம்புன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி இருக்கும். வாங்க இன்னைக்கு இதயம் நல்லெண்ணெய் வழங்கும் ஒரு பர்ஃபெக்ட் கருவேப்பிலை குழம்பு. ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். ஸோ இப்போது இந்த கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம குக்கிங்கில் போயிடலாம். இதை நான் 2 ஸ்டேஜாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வெட் பேஸ்ட்டு நம்ம பண்ணி வறுத்து நம்ம அரைச்சிக்கிறோம் தேங்காயெலாம் போட்டு. அதுக்கப்புறம் அந்த குழம்புல அதை சேர்த்து கொதிக்க வச்சு எப்படி பக்காவாக ஃபினிஷ் பண்ணுறோன்னு பாருங்கள். நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக சொல்லி முடிச்சிடலாம். வாங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு குக்கிங்க்கு போயிடலாம். இப்போது அந்த வெட் பேஸ்ட் பண்ணுற ஸ்டேஜ் நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நம்ம இந்த ஃபுல் குழம்பை, அதாவது அந்த பேஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி குழம்பு எல்லாமே நமக்கு இன்றைக்கி இதயம் நல்லெண்ணெய் தான் பண்ண போகிறோம். எப்பொழுதுமே இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். அதுவும் பியூர் நல்லெண்ணெய், லைக் இதயம் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க, ஏன்னா இது நம்ம வறுத்து அதை நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் இந்த எண்ணெய் சூடானோடனே என்ன பண்ணுறேன், ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா. இந்த மாதிரி நமக்கு வதங்கி நல்லா பொரிஞ்சு வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருகி வச்சிருக்கிற தேங்காய், தேங்காவை போட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது நமக்கு அழகாக வெந்துடும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை கிட்டத்தட்ட ஒரு கை ஃபுல்லாக வச்சுருக்கோம், இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதோட இதை சேர்த்து இப்போ நம்ம ஒரு மிக்சியில் அப்படியே அரைச்சிடுறோம். கருவேப்பிலையை வதக்க தேவையில்லை, அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு வெட் பேஸ்ட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு அரைச்சி வெட் பேஸ்ட்டாக வச்சுக்கிறோம். இதுதான் இந்த குழம்புக்கு பேஸு. இதை அரைச்சிட்டு அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு பார்ப்போம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் தான் நம்ம இன்றைக்கி இந்த குழம்பு பண்ண போகிறோம். இன்றைக்கி இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். அது முன்னாடி சொன்ன மாதிரி குழம்புக்கு எப்பொழுதுமே எல்லா ப்ராசஸ்க்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர். அதே மாதிரி குழம்பு வந்து ஷெல்ஃப் லைஃப்பும் நிறைய இருக்கும் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால். நல்ல ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துங்க. இப்போது நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு 10லேருந்து ஒரு 12 பூண்டு பல், அதே மாதிரி நல்ல ஒரு 20லேருந்து ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை போட்டுங்க. ஸோ இப்போ இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 தக்காளி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் அந்த நீர் விட்டு வதங்கிறதுக்கு இந்த உப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இது வதங்குறப்பவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம எடுத்த புளியை அதை அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கி இந்த ஆயில் ஓரளவுக்கு அருமையாக செப்பரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, எப்பொழுதுமே இந்த
குழம்பு பண்ணுற ப்ராசஸில் நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து புளியை வந்து வேக வைக்கணும். புளி வந்து ராவாக இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த புளி வச்சுட்டு நல்லா குக் பண்ணிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ புளியை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், வேணுங்கிற அளவு இதுக்குள்ளே மசாலா பவுடர் போட்டுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் தனியா பொடி. ஏற்கனவே நம்ம பேஸ்ட்டில் 4 மிளகா போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. நல்லா நமக்கு ஒரு கொதி வந்துட்டோம். எப்பொழுதுமே இந்த குழம்பு ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்றதோட எப்போ சேர்க்குறோம், எவ்வளோ குக் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் குக் பண்ணோம். அந்த ஆயில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நல்லா செப்பரேட் ஆகி குக் ஆகி வரப்போ அந்த குழம்போட கன்சிஸ்டன்சியும் அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் ஓரளவுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டு சேர்க்குறப்போ இது இன்னும் நமக்கு நல்லா கெட்டியாக வரும். ஸோ இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும். மீன் டைம் இது நடக்கிறப்பவே இதுதான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற, நம்ம வறுத்து அரைச்ச பேஸ்ட்டு. ஸோ இப்போ இதை அடுத்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணி அதை ஃபர்தராக நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் இந்த பேஸ்ட்டை உள்ளே இறக்கி நல்லா குக் பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாம் கருவேப்பிலை, எல்லாம் அயன், எல்லாம் இரும்பு சத்து, முடி நல்லா வளரும். ஸோ அந்த பேஸ்ட்டு சேர்த்தோடனே உங்களுக்கு குழம்போட கலர் மாறும். ஏன்னா அந்த கருவேப்பிலை போட்டிருக்கோம் இல்லையா ஒன்று, அதே மாதிரி கொஞ்சம் டைட் ஆகும். இந்த கருவேப்பிலையோட வாசம் அப்படியே பயங்கரமாக இருக்குது, அமேசிங் இல்லை? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழம்புல கருவேப்பிலை போடுவோம், பட் கருவேப்பிலையிலே குழம்பு வைக்கிறப்போ வெரி ஸ்பெஷல். அந்த கலர் எப்படி மாறுது பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் திக்காகுது. ஸோ இது ஒரு கொதி நல்லா வந்தோடனே நான் ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிட்டு சிம்மரில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் அந்த ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சால்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு முன்னாடி இருக்கு, கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இது ஒரு பர்சனல் சாய்ஸ். எனக்கு கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கிறேன், அந்த சால்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அந்த புளிப்பையும் பேலன்ஸ் பண்ணணும் அதுக்காக. இப்போ நல்ல கொதி, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை குறைச்சி கொஞ்சம் சிம்மரில் வச்சு பொறுமையாக இது ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நமக்கு கொதிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து நமக்கு அழகாக இந்த செப்பரேட்டாகி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் இது ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபைனலாக ஒரு 2-3 முக்கியமான ஸ்டெப்ஸு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது இந்த குழம்போட கம்ப்ளீட் டேஸ்ட்டோ அதே மாதிரி அந்த ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக மாற்றும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயப்பொடி, வெல்லம் ஒரு பேலன்ஸுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லைட்டாக ஒரு புளிப்பு முன்னாடி இருக்கும், அதுக்கு வந்து இந்த வெல்லம் வந்து நல்ல ஒரு பேலன்ஸாக இருக்கும். ரொம்ப போட வேணாம், ஜஸ்ட் இனிப்பு தெரியாது, பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸாக இருக்கும். இதனால் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வெல்லத்தையும் அந்த பெருங்காயமும் சேர்த்து ஒரு கொதி வரணும். ஸோ அது கொதி வரப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே டாப்அப் பண்ணுறேன். எப்பொழுதுமே அந்த நல்லெண்ணெய் குக்கிங் அப்போது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தனியாக நம்ம நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஒரு டாப்அப் மிக்ஸ் பண்ணுறப்போ அதுவும் ஒரு தனியாக ஒரு ஃப்ளேவர். ஸோ அது ஒரு பர்ஃபெக்ட் குழம்புன்னா அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் நல்லா நிற்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் அது ஒரு கொதி வந்தோடனே இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். அந்த தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம், ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த கருவேப்பிலை குழம்புல அந்த ஃப்ளேவருக்கு. ஸோ இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டவ்வை
ஆஃப் பண்ணிடுறோம். எப்பொழுதுமே இந்த மண் சட்டியில் குக் பண்ணுறப்போ ஆஃப் பண்ணாலும் அந்த சூடில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அது நல்லா கொதிச்சிட்ருக்கோம். ஸோ இது அழகாக எண்ணெய் படிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும். எண்ணெய் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை கார்னிஷ் பண்ணி அழகாக நம்ம சர்வ் பண்ணுவோம். ஸோ இப்போது அந்த குழம்பு எடுத்து வச்சிட்டோம். ஒரு சின்ன பேன் எடுத்து இப்போ நம்ம தாளித்து தாளிப்பு போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம். அகைன் இப்போது நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. இப்போ நமக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா நமக்கு சூடாகி வரப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த குழம்புல ஊற்றிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கருவேப்பிலை குழம்பு, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட், ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதே மாதிரி ஒரு வித்தியாசமானது கூட. ஸோ இது வந்து நம்ம சாப்பாட்டில் தொட்டு சாப்பிட்றதுக்கு, சாதமாக குழம்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு இதை ட்ரை பண்ணுங்கள், ஒரு பஞ்சியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் கருவேப்பிலை குழம்பு பண்ணதில்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு அது சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.